Ladies and gentlemen, my name is Rangasamy. Good morning. அதாவது வந்துங்க, டோன் ட்ரிங்கிங் லிக்கர் இந்த பதிவு வந்து இளைஞர்களுக்கு, வருங்கால வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த பதிவை நான் போட்டுக்கொள்கிறேன். அதாவது வந்துங்க, இந்த சரக்கடிச்சு இந்த பசங்க பழக்கிவிட்டு, நான் ஃப்ரெண்டுக்கு பழக்கிவிட்டு, இவங்க வந்து சரக்கடிச்சிட்டு என்ன இதெல்லாம் வெட்டியாக வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்துங்க, சரக்கு அடித்தா அந்த ஒரு வருங்காலத்தில் வந்து, அதாவது நாம் நடக்க போகிற காலத்தில் வந்து இந்த சரக்கு அடிச்சுட்டு நம்ம அதாவது வந்து ஒரு மேரேஜ் பண்ணலங்கிற எண்ணத்தை கொண்டு வராதுங்க. அந்த எண்ணங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி விட்ருங்க. வாழ்க்கையை கெடுத்து பார்க்கு ஆச்சுங்களா. அப்புறம் இந்த சரக்கு அடிச்சுட்டு அதாவது கெட்ட கெட்ட செயல்களை செய்கிறதுக்கு தூண்டி விடுங்க. அப்புறம் கல்யாணம்னு சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. கல்யாணமா, ஐயோ அப்புறம் பார்க்கல அப்படின்பாங்க. ஏன்னா இந்த சரக்கு அடிக்கிறதுனால அந்த மூலிகை, அதாவது வந்து அந்த ஒரு இதுக்கு, அந்த ஒரு தாம்பர வாத்தியத்துக்கு வந்து கொண்டு போய் செல்லாதுங்க. இந்த சரக்கு அடிக்கிறது வந்து அந்த வாழ்க்கையை கொண்டு போய் செல்லாதுங்க ஆச்சுங்களா. இந்த இதுலேருந்து விடுபடணும்னா நாம் என்ன பண்ணதுலேருந்து முதல்ல சரக்கை அவாய்ட் பண்ணணுங்க. அவாய்ட் பண்ணால் தான் நாம் வருங்காலத்தில் வந்து இந்த மேலும் மேலும் கொஞ்சம் நாம் ஒரு கல்யாணம் பண்ணுற எண்ணங்கள் வரும், ஒரு நல்ல செயல்கள் செய்யலான்னு வருங்க. ஆனால் சரக்கு அடிக்க வரைக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேமேஜ் மட்டும் தான் பார்க்குங்க. என்னங்களா, தயவு செஞ்சு இந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் விடுபடு பாருங்கள். என்னங்க, நான் சொல்கிறது இந்த பதிவு வந்து உங்களுக்கு தான். இளைஞர்களே, கொஞ்சம் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து தயவு செஞ்சு உங்கள் நீங்கள் வீட்டில் தெரியாமல் கூட குடிக்கலாம். அப்பனுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல். ஆனால் அது வேண்டாங்க. எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது உங்களை நாரடிச்சு விட்ரு. சரிங்களா. தயவு செஞ்சு அந்த பழக்கத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு கொஞ்சம் பாருங்கள். ஏனுங்க, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் மறக்க வரைக்கும் கொஞ்சம் மறந்துட்டிங்கன்னா அப்படி உங்களை கேட்டால் திறமைசாலிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் தோழர்களே, நண்பர்களே. அது இந்த இளைஞர்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. வணக்கம், நன்றி தோழர்களே.